ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம இன்னைக்கு ஒரு 2 முக்கியமான நல்ல செய்தியோட தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, UNRW மேலே இருக்கக்கூடிய தடை நீக்கப்பட்டிருக்கு. ICCயில் கேஸ் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வழக்கெடுத்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, UNRWA அப்படிங்கிறவங்க எந்த விதத்திலையும் அவங்க காசாவுடைய போராளி குழு அமைப்போடு சேர்ந்தவங்க இல்லை, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் அவங்க அக்டோபர் 7 எந்த ஒரு தாக்குதலையும் உங்கள் மேலே செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, அக்டோபர் 7 தாக்குதலுக்கு காரணமே UNRWA தான், அவங்களும் கூட இணைந்து செஞ்சுருக்காங்க, அவங்க எல்லாருமே போராளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவர்களுக்கு வர வேண்டிய காசை நிறுத்தி அவர்களை ஃபங்க்ஷன் செய்ய விட முடியாமல் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது ICCயே அப்படிலாம் ஒன்றும் தெரியல, அவங்களாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, அவங்க சாதாரணமாகவே ஐநாவுடைய ஊழியராக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க அங்கே செய்யக்கூடிய எல்லா காரியம் மக்களுடைய பணியாக தான் இருக்கோ தவிர அங்கே இருக்கக்கூடிய போராளிகளோடு இணையவே கிடையாது அப்படிங்கிறதே இன்றைக்கி தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது நீங்கள் அவங்க மேலே போட்ட குற்றச்சாட்டு தானோ தவிர வீண் பழிதானோ தவிர அது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் UNRWA செயல்பட சொல்லி அனுமதிக்கிறதுக்கான கட்டளையை இஸ்ரேல் கொடுத்துடணும். ஏன்னா இஸ்ரேல் தான் காசாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ICCயே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, UNRWA அங்கே அலோவ் பண்ணாமல் அதுக்கு பதில் அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் அமைப்பு தான் உதவி செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் UNRWA என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய வேலை இருக்குது, அதுக்குன்னு அவங்களுக்குன்னு தனியாக ஃபண்டு வருது. பத்தாவதுக்கு அவங்க நிறைய விஷயங்களே அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே அமைச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சீர்குலைக்கப்பட்டுருச்சு. அவங்க இல்லாமல் அதை வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ மறுபடியும் அவங்கள விடும்போது என்ன ஆகுனா, இந்த போர் நிறுத்தத்தின் நேரத்தில் அவர்களுக்கு எல்லா உதவியும் போய் சேரதுக்கு ஒரு காரணமாயிரும். இதுவரையும் அங்கே இருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு வருஷமாகவே இப்போ UNRWAவும் சேர்ந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அந்த மக்களுடைய பஞ்சம் அப்படிங்கிறது போக்கப்படும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பெரிய நற்செய்தியாக காசா மக்களுக்கு வந்திருக்கு. போரும் நின்றுருக்கு, அதே நேரத்தில் UNRWAவும் களத்துக்கு வராங்க அப்படிங்கிறது இப்போ காசா மக்களுக்கு சந்தோஷம் தான். ஒரு பக்கம் இப்படி ஒரு சந்தோஷம் தான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அமெரிக்காவிலேருந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அமெரிக்காவில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அவங்களும் அப்பப்போ ஆய்வறிக்கையில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா 59% மக்கள் அமெரிக்கர்கள். 59னா பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 60% இருக்கிறதுல 10ல் 6 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெறும் போரை நிறுத்துறீங்க விட்டுருங்கன்னு யாருமே சொல்லலை, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டுருங்க, இஸ்ரேல் தனியாக இருந்துட்டு போட்டும் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது தனியாக இருந்துட்டு போட்டும் அப்படிங்கிறதை இன்றைக்கி 60% மக்கள் வலியுறுத்தி இருக்காங்க. அதனால் இது ட்ரம்ப்புக்கே எப்படி மாறி இருக்குன்னா, ஆட்சியை அங்கே நிறுவணும்னா கூட இதுக்கு முன்னாடி இந்த தடவை ஆட்சியை நிறுவும் போது பார்த்தா அங்கே முஸ்லீம் மக்கள் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆட்சியில் இருந்துட்டு இருக்காரு, அடுத்த ஆட்சியை அவரே பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நிறைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அவர். அடுத்த ஆட்சியை அவர் பிடிக்கணும்னா அதுக்கு பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்குறதுமே ஒரு பெரும் தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதை காமிச்சிருக்காங்க. 60%னா இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும். அதிகமான அமெரிக்க மக்கள், அதில் யூத மக்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்க, முஸ்லீம் மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பார்த்தா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாலஸ்தீனாவை தனி நாடாக நீங்கள் அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது இப்போ அமெரிக்காவுக்கே நல்லதாக மாறிடுச்சு. அமெரிக்காவுடைய ஆட்சியிலேயே அது மாற்றத்தை கொண்டு வரும். இதுக்கு முன்னாடி பிரான்ஸில் மாற்றம் கொண்டு வந்துச்சு. பல நாடுகளில் பார்த்தா யாரெல்லாம் தனி நாடை அங்கீகரிக்காமல் இருந்தாங்களோ அந்த ஆட்சியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காட்டினா அமெரிக்காவுடைய ஆட்சியிலையும் மாற்றம் வரும். அப்படிங்கிறதுனால ட்ரம்ப்பே தனி நாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதுக்கான நேரம் நெருங்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மக்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஆட்சியிலையும் அரசியலையும் எதிரொலிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு நிறுத்தினதே ட்ரம்ப் தான், ஒன்றும் நெத்தனியா கிடையாது. ட்ரம்ப் தான் பிணை கைதிகளை மீட்டு கொடுக்கணும், போரை நிறுத்தியே ஆகணும், அப்போ தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பேர் போகும், நம்ம மக்கள் அமைதியாக இருப்பாங்க, தினமும் போராட்டம் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட குழுவுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ரூல்ஸை போட்டாலும் கூட அதையும் மீறி என்ன பண்ணுறாங்க, போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது அமெரிக்காவில். இதெல்லாம் யோசிச்சு தான் இப்போ போரை நிறுத்தி வச்சிருக்காரு ட்ரம்ப். அதுக்கு இப்போ காசாவுடைய போராளிகளுக்கு தகுந்த மாதிரி ஆட்சியும் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் காசாவில் இருக்கக்கூடியவங்களுடைய கையில் தான் ஒப்படைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் ட்ரம்ப்பே அறிவிச்சிட்டாரு. முதல்ல மற்ற நாட்டில் இருந்து டானி பிளேயர்லாம் போட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆட்சி பண்ணுவோன்றாங்க. ஆனால் இப்போ ஆட்சியும் நாங்கள் என்ன பண்ணுறோம், காசாவை சேர்ந்தவங்கள்ட்டே ஒப்படைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இறங்கி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கேயும் நீங்கள் வெளியேற வேண்டாம் அப்படிங்கிறதையும் அவர் வாயாலே போன வாரம் தான் சொன்னார். இத்தனை மாற்றம் வந்த மாதிரி சீக்கிரமே
தனிநாடும் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஏன்னா 60% மக்கள் இன்னைக்கு வந்து பாலஸ்தீன மக்களோடு நின்றுருக்காங்க அப்படிங்கிறது அமெரிக்காவே எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்குது. இது இன்னைக்கு காசா மக்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. எப்படி இந்த போர் நிறுத்தம் சாத்தியமாச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தா அவர்கள் அங்கேயே இருக்கட்டும், மக்கள் வெளியேற வேண்டாம்னு சொன்னது சாத்தியமாச்சோ, ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்க மக்களையே அமர்த்தி கொள்ளுங்கன்னு சொன்னது சாத்தியமாச்சோ, அதே மாதிரி தனிநாடும் ட்ரம்பின் மூலமாகவே சாத்தியமாக்கப்படும்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அல்லாஹ்வே போதுமானவன். சுதந்திர பாலஸ்தீனத்தை அவர்கள் நிச்சயமாக அடைந்து கொள்வார்கள். நம்ம அடுத்த ஒரு காணொளியில பார்க்கலாம்.